குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது என உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ANI செய்தி முகமைக்கு பேட்டியளித்துள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது என கூறியுள்ளார். இந்திய குடியுரிமையை உறுதி செய்வது இறையாண்மை உரிமையாகும். அதில் பாஜக தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பின்பு CAA சட்டம் திரும்ப பெறப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்ததற்கு பதிலளித்துள்ள அமித் ஷா, எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது என அவர்களுக்கே தெரிந்திருப்பதாக விமர்சித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் நாட்டிற்கு ஏன் சாதகமாக உள்ளது என நாங்கள் விளக்குவது போல் நாட்டிற்கு எதிரானது என்பதை ராகுல் காந்தி பொதுவெளியில் விளக்க வேண்டும் என அவர் சவால் விடுத்தார். குடியேற்றங்களால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்றவை அதிகரிக்கும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த அமித் ஷா, ஆம் ஆத்மியின் ஊழல் வெளிப்பட்டதில் கெஜ்ரிவால் மனமுடைந்து கோபத்தில் பேசுவதாக விமர்சித்தார். புத்த மதத்தினர், சமணர்கள் மற்றும் பார்சிக்கள் ஆகிய சிறுபான்மையினருக்கு எதிராக கெஜ்ரிவால் குரல் எழுப்புவதாகவும், இதற்கு டெல்லி தேர்தலில் அவர் அதிக சிரமங்களை எதிர்கொள்வார் எனவும் அமித் ஷா எச்சரித்தார். CAA சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என AIMIM கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தெரிவித்த குற்றச்சாட்டை மறுத்த அமித் ஷா, CAA சட்டம் எந்த ஒரு குடிமகன் உரிமையையும் பறிக்கவில்லை என விளக்கம் அளித்தார். ஓவைசி, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் பொய் அரசியல் செய்கின்றனர் எனவும், எதிர்க்கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக CAA சட்டத்தை எதிர்க்கின்றன எனவும் கடுமையாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் CAA சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என அம்மாநில அரசுகள் தெரிவித்தது குறித்து அவர் விளக்கம் அளித்தார். அப்போது அரசியலமைப்பின் 11வது பிரிவு குடியுரிமை தொடர்பான விதிகளை உருவாக்குவதற்கான அனைத்து அதிகாரங்களையும் நாடாளுமன்றத்திற்கு வழங்குகிறது எனவும் அவர் கூறினார். CAA சட்டம் மத்திய அரசின் கீழ் வருவதாகவும் இதனை அமல்படுத்த முடியாது என கூற மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு பிறகு இந்திய குடியுரிமையை பெற நிறைய பேர் விரும்புவதாக கூறிய அவர், அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் தவறான பரப்புரையால் விண்ணப்பிக்க தயங்குவதாகவும் தெரிவித்தார். சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு நுழைந்திருந்தால் இனி உங்கள் மீது வழக்குகள் இருக்காது எனவும், CAA சட்டத்தை கண்டு சிறுபான்மையினர் அஞ்ச வேண்டாம் எனவும் அவர் கூறியுள்ளார்.